சார், இப்போ இந்த 2025 அப்படிங்கிறது நிறைய பேர் ரொம்ப வேகமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 2025 ஒரே வார்த்தையில சார். இப்போ இந்த வருஷமும் வரக்கூடிய 2026 அப்படிதான் இருக்க போது, அது அப்புறமா பார்ப்போம். அப்போ இந்த வருஷம் சிக்கல பாதிக்கு மேலே யார் சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நிறைய கலவரங்கள் கூட்டமாக சேர்ற இடத்துல சில இழப்புகள் வரும்னு சொன்னேன். நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இப்பயும் அதுக்கான மத கலவரங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கு. மத கலவரம்னு சொல்றதா இல்லாட்டா உரிமைன்னு சொல்ல தெரியல. அப்போ இந்த வருஷம் சிக்கல பாதிக்கு மேலே யார் சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த 6 ராசிகள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதெல்லாம் மாட்டிக்கிட்டு. பொதுவாக இந்த குழந்தை பிறக்கிறது, ரொம்ப நாள் இழுத்துப்பட்ட நோய்கள், கண்டறியப்பட முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ இந்த 2025 அப்படிங்கிறது நிறைய பேர் ரொம்ப வேகமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி இருந்தது சார்? நிறைய பேருக்கு பொதுவான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா 2025 ஒரே வார்த்தையில் சார். ஓகே, அதாவது வேலை கிடைச்சவங்களுக்கு, பணம் கொஞ்சம் ஃப்ளோ ஆனவங்களுக்கு வேகமாக போயிருக்கும். இல்லாதவங்களுக்கு எப்பயும் போல அது 5 வருஷம் மாதிரி போயிருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எந்த வருஷமானாலுமே கஷ்டமாக தான். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பணம் நிறைய பேருக்கு இருக்குது, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, எந்த வருஷம் ஆனாலும் வாழ்கிறாங்க தானே. நிறைய பணக்காரங்க பார்க்குறோம், எந்த வருஷம் ஆனாலும் அவங்க பிஎம்டபிள்யூலையும் அவங்க ஆடியில் தான் வராங்க. நம்ம இன்னுமே வந்து இப்போ கொஞ்சம் பேர் வந்து சைக்கிள்லையும், இப்போ கூட பார்த்தேன் குழந்தைய வந்து இப்போ ஏதோ புதுசாக சைக்கிள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கடைசியாக, அது உருட்டிட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க. எந்த வருஷம் போனாலும் எந்த வருஷமும் விடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி கஷ்டம் இருக்குது தான். அப்போ பேசிக்கான ஜாதகம் ஒன்று வேணும். நீங்கள் நிறைய ராசி பலன் பார்க்குறாங்க, நிறைய மக்கள்கள் நிறைய லக்ன பலன்கள் பார்க்குறாங்க, நிறைய ஜோசியரோட வீடியோக்கள் பார்க்குறாங்க, புக்கு படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம வந்து வாழ்க்கையில் படக்குன்னு மேலே வந்துடுவோமான. அப்படிலாம் யாருனாலையும் நினச்ச மாதிரி வரதெல்லாம் முடியாது. அதே மாதிரி ஆசைப்படலாம். இந்த ராசிக்காரங்களே, மேச ராசிக்காரங்களே, ரிஷப ராசிக்காரங்க எல்லாரும் அப்படி வரதில்லை. அப்போ பொதுவாக நம்மளுக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைன் தான் பவுண்ட்ரி. அதை தாண்டி வெளியெல்லாம் போயிட முடியாது. நீங்கள் என்னதான் வருஷங்கள் மாறினாலும், கோலங்கள் மாறினாலும், காலங்கள் என்ன மாறினாலும் அது அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸில் இருந்து இந்த வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறப்ப பொதுவாக நம்ம ராசிகளை மையமாக வச்சு பேசுறது கிடையாது. ராசிகள் நம்ம சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ராசி, நான் ஒரு ராசின்னு பேசுகிறோம் இல்லைங்களா, இது வந்து என்னன்னா நம்ம ஜாதத்தில் கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடங்களை தான் ராசின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பேசுறது கிடையாது. பொதுவாக எந்தெந்த ராசிகளினுடைய அந்த பகுதிகள்னு சொல்கிறோம், கட்டங்கள் பேர் ராசி. அந்த கட்டங்கள் எந்தெந்த கட்டங்கள் இக்னைட் ஆச்சு, அதில் கிரகங்கள் இருக்கவங்க யார் யாருக்கு கடந்த வருஷம் பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது, போன வருஷம் வந்து மெயினாக பிரச்சனை வந்து ராகு வந்து கும்பத்துலையும் கேது சிம்மத்துக்கும் பயிற்சியாச்சு போன வருஷத்தில். அப்போ அதுக்கு முன்னால் மீனத்தில் இருந்தது, இங்கே கன்னியில் இருந்தது. அப்போ கன்னி மீனத்தில் இருந்து பயிற்சியாச்சு. அப்போ ஆரம்ப காலத்தில் 2025 ஆரம்பத்தில் மீனம், அப்புறமா கடகம், அப்புறமா வந்து விருச்சகம், அதுக்கப்புறமா வந்து கன்னி, மகரம், அப்புறமா ரிஷபம். இந்த 6 ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அப்போ ஒருத்தரோட ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன ராசிகள் கட்டம்போது பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 2025 ஆரம்பத்தில் நிறைய அடி வாங்குச்சு. அப்போ சூரியனாக இருந்தால் அப்பாவுக்கோ வேலைக்கோ, அல்லது சந்திரனாக இருந்தால் மனமோ அல்லது வீடு வாகனங்களோ, புதனாக இருந்தால் சொத்துக்களோ, சுக்கிரனாக இருந்தால் குடும்ப விஷயங்களோ, செவ்வாய் இருந்தால் கடன்களோ பிரச்சனையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2025 பாதிக்கு மேலே அந்த கிரகங்கள் எல்லாமே பயிற்சியாகி மகரத்துக்கு, கும்பத்துக்கு ராகுவும், கேது வந்து சிம்மத்துக்கும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த வருஷமும் வரக்கூடிய 2026 அப்படி தான் இருக்க போது, அது அப்புறமா பார்ப்போம். அப்போ இந்த வருஷம் சிக்கல பாதிக்கு மேலே யார் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கும்பம், அதுக்கப்புறமா வந்து மிதுனம், அதுக்கப்புறமா வந்து சிம்மம், அதுக்கப்புறமா கும்பம், மிதுனம், அதுக்கப்புறமா வந்து துலாம், அப்புறம் சிம்மம், தனுசு, மேசம். இந்த 6 ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த 2025 ஒரு 8வது மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சி. ஏன்னா சனி வந்து இப்போ வக்ரம் ஆயிருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுச்சு. இப்போ சனி வக்ரத்தையும் நிவர்த்தி செஞ்சிருச்சு. அப்போ மொத்தத்துக்கு இப்போ சிக்கல் இருக்கவங்க இவங்க தான். ஒருவேளை நான் சொன்ன 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் மிகுந்த கடன் அமைப்புகளாலும் நோயினாலும் பாதிக்கப்படுவாங்க. திருப்பியும் சொல்கிற ராசிகளை கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், மேசம், தனுசு, இந்த 6 ராசிகளில்
இப்போ ஒருவேளை இந்த 6 ராசிக்காரங்களே இருக்காங்க அப்படின்னா கூட அங்கே சந்திரன் இருக்கிறதுனால தான் அவங்க ராசிக்காரங்க, அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்லாம் அதிகமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். இப்போ அப்படி தான் இருப்பாங்க அவங்க. இதில் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் ஏதோ ஒரு வேலை விஷயமா இழந்துடுறது, தந்தையுடைய அன்பை இழந்துறதுலாம் நடக்கும். ஒருவேளை இந்த ராசிகளில் சனி இருந்தால் வேலை விஷயமா, பூர்வீக விஷயமா, மரபு ரீதியாக மன அழுத்தத்தில் கஷ்டப்படுவாங்க. சுக்கிரன் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கும். அதே ராசியில் புதன் இருந்தால் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள், கல்வியிலேயே சொத்துக்களே பிரச்சனை வந்திருக்கும். குரு இருந்திருந்தால் ஏதோ அவமானங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க, குடும்பத்தில் ஏதாச்சும் இழப்புகளை நடந்திருக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசியில் குரு இருந்தால் இந்த 2025 ஒரு கால்வாசிக்கு மேலே ஏதோ குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அது பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பு சந்திச்சிருப்பாங்க. அது அப்படியே கன்வேயாகி இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் 2025 ஒரு முக்கால்வாசிக்கு மேலே கடகத்துக்கு இறங்கிட்டு திருப்பி மிதுனத்துக்கு போய் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ இது கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ வந்து இந்த வருஷம் ஐடியலாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி செவ்வாய் டேமேஜ் ஆனவங்க, சுக்கிரன் டேமேஜ் ஆனவங்க, சூரியன் டேமேஜ் ஆனவங்களாம் எப்பயும் போல போராட்டம் தான் இருக்கும். கொஞ்சம் தப்பிச்சு வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் இவங்களுக்கு அடுத்த வருஷம் பாதி வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். சார், இப்போ நீங்க வந்து இந்த 2025 ஒரு கணிப்புல வச்சிருந்திருப்பீங்க ஆரம்பத்துல, இந்த துறைகள் வந்து சிறந்து விளங்கும், இந்த துறையில லாஸ் ஆகுன்ற மாதிரி. அப்படி நான் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு அது நடந்திருக்கு. நம்ம சேனல்லே பேசியிருக்கிறோம். நம்ம என்னன்னா இந்த 2025 பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், பொருள் பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனைகள மாற்றங்கள் வரும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அந்த சட்டம், அப்புறம் அந்த ஜிஎஸ்டி, இது மாதிரி விஷயங்கள ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த வருஷத்துலேயே ஏதோ ஒரு ஜிஎஸ்டி இது கொண்டு வந்தாங்க. அது வந்து நிறைய பொருள்கள் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து மாற்றங்கள் வச்சு. இது வந்து என்ன சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இது ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம்ல. அப்போ ஆரம்பத்திலே குழந்தை பிறந்தே சேவிங் பண்ணுறதா, வளரதானே சேவிங் பண்ணுற மாதிரி அது ஒரு முறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த முறைப்படுத்தி கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டம் பண்ணுறப்ப நிறைய பொருள்கள் ரேட்டு குறைஞ்சி அது ஜிஎஸ்டி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அரசியல் அமைப்பில் மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுலேயுமே வந்து இப்போ சூரியன் ராசிக்கிற கேது போகிறப்ப அரசியல் அமைப்பில் சில மாற்றங்கள் வருது. நிறைய கலவரங்கள், கூட்டமாக சேர்ற இடத்துல சில இழப்புகள் வரும்னு சொன்னேன். நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இப்பயும் அதுக்கான மத கலவரங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது மத கலவரம்னு சொல்கிறதா இல்லாட்டினா உரிமைன்னு சொல்ல தெரில, அது சிச்சுவேஷன் நடந்து முடிஞ்சால் தானே தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன், அது நடந்துச்சு. அதே மாதிரி கூட்டமாக வேலை பார்க்குற இடத்துல வேலை இழப்புகள் ஏற்படும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஐடி செக்டரில் நிறைய வேலை இழப்புகள் ஏற்படுச்சு. இந்த அமைப்புகள் பார்க்குறப்ப கடந்த வருஷம் சொல்லுங்கள், இந்த வருஷமும் வரக்கூடிய வருஷமும் அது பாதி வரைக்கும் அப்படி தான் இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே சார், இப்போ அடுத்த வருஷம் 2026 அப்படிங்கிறப்போ பலரும் நிறைய கனவுகளோடு இருக்காங்க. முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி இந்த அடி வாங்கினவங்கள நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி சார் இந்த வர வருஷம்? ஓகே, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா இதை எல்லாருக்கும் ஒரே பலனா சொல்றது கஷ்டம். இப்போ 2025 ஒரு 7வது 8வது மாசத்துல ஒரு மாற்றங்களை ஃபீல் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. ஒரு சிலர், நான் சொல்றது குறிப்பிட்ட நான் பேசுற புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த மாற்றத்தை 2025 ஒரு 7வது 8வது மாசத்துல ஒரு மாற்றம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. போன மாசம் வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்லா இருந்திருக்கும். இந்த மாதம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது திருப்பி டவுன் ஆகிருக்கும். ஏதோ நடக்க வந்தது நடக்காமல் போயிடுச்சோ, கைவிட்டு போயிடுச்சோன்ற பயம். இல்லைனா போன மாதம் இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க இவங்க எல்லாமே இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணணும். ஒரு 5வது மாதம் ரேஞ்சில் மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே வரும். அப்போ என்னென்ன ராசின்ற மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா கும்பராசியில் ராகு இருக்குது, சிம்ம ராசியில் கேது இருக்குது, கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மேசம், இந்த 6 ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் இது 2026 4வது மாதத்துக்கு மேலே அந்த கிரகங்கள் வந்து பலன் பெறப்போகுது. அந்த பலன் எப்படின்னா, ரொம்ப நாள் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, என் பிள்ளைக்கு 8 வருஷமாக குழந்தை பிறக்கல, என் பையனுக்கு 42 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க, இது மாதிரி ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாள் ஒரு நோய் இருக்குது சார், அதுக்கு மருத்துவமே கிடைக்கலன்றப்ப உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். ரொம்ப நாள் பையனை பார்க்கவே இல்லைன்றப்ப அந்த கேஸ் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நடக்கும். அப்போ இந்த நான் சொன்ன 6 ராசிகளில் சூரியன் இருந்தால் ரொம்ப நாள் பிளான் பண்ண தொழில்கள் நடக்கும். அப்பாவுக்கு இவங்களுக்கு இருந்த இடையில இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, நான் சொன்னது குழந்தை பிறப்பு ரொம்ப வருஷமா இல்லாதவங்களுக்கு நடக்கும். சந்திரன் இருந்தால் வீடு கட்டுறது, வெளியூர் பயணங்கள், ரொம்ப நாள் இப்போ பிஆர் வாங்கணும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும் கஷ்டப்பட்டவங்களாம் கிடைக்கும். இந்த ராசிகளில் புதன் இருந்தால் சொத்துக்கள் வாங்குறது, காதலில் ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவார் அவர் கிடைக்கிறது, அல்லது காதல் பிரேக்கப் ஆகி அட்டாச் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் கல்யாண வாழ்க்கை, ரொம்ப நாள் கல்யாணமே இல்லாமல் இருந்திருப்பாங்க, கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி பணம் வர வேண்டியதுக்காக நிறைய நாள் இயங்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த பணம்லாம் செட்டில் ஆகும். இந்த ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள், முன்னேற்றங்கள், அல்லது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான உண்மைகள் நடக்கும். சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்கள், அந்த கால் நரம்பு சம்மந்தமான நரம்பு மண்டலம் சம்மந்தமான நோய்கள் சரியாகிறது, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், மனநோய்கள் தீர்க்கப்படுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 2026 முழுவதும் பொதுவான வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, மக்களாக இந்த என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜியாக, முண்டன அஸ்ட்ராலஜியாக பார்க்கும்பொழுது அரசியல் மாற்றங்கள் நிகழலாம். அரசியல் மாற்றங்கள் அதுலேயும் நான் சொல்கிறேன், மறுபடியும் அதே பொருளாதாரம், அதுக்கப்புறமா புதிய கண்டுபிடிப்புகள்,
இப்போ பொதுவாகவே கும்பராசியை கண்டுபிடிக்கக்கூடிய ராசின்னு சொல்கிறாங்க. இந்த கும்பராசியில் யாருக்கெல்லாம் பிளானட் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் இருப்பாங்க, டெஸ்டிங்கில் இருப்பாங்க, அப்புறமா வந்து லேபில் இருப்பாங்க, விஜிலன்ஸில் இருப்பாங்க, எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது. அப்போ அதே ராசியிலே ராகு வந்திருக்குன்றப்ப ராகு எப்பயுமே வந்து ஒரு அமானுஷ்யம் புதுமையை செய்கிறது. அப்போ இந்த ராகு கும்பராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். அது தொல்பொருள் ஆராய்ச்சியாக இருக்கலாம், அல்லது பழைய விஷயங்கள் மீட்டமைக்கப்படுறதா இருக்கலாம், அல்லது புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுறதா இருக்கலாம், அல்லது புதிய சிஸ்டம். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நம்ம இப்போ ஜிபே பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜிபே பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அக்கௌண்ட்டுக்கே ஜிபேலேருந்து பண்ண முடியுது. இப்போ என்னன்னா ஃபோன்பே, அந்த பே, இந்த பேலாம் வந்து ஒரே பேலேருந்து எதில் இருந்தாலும் எதில் வேணாலும் பண்ணிக்கலான் இருக்கு. இன்னுமே முறைப்படுத்தப்பட்டு இன்னும் ஈஸி பண்ணப்படலாம். ஒருவேளை ஃபோனே இல்லாமல் ஜிபே பண்ணுறதுக்கு, ஜிபே மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழிவகைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப இந்த இடத்துல புதிய கண்டுபிடிப்புகள் வரலாம். அதுக்கப்புறம் மீனம்ங்கிறது பொருளாதாரம். அப்போ மீனத்தில் சனி இருந்து அது வக்கரமாகி திருப்பி அடுத்த வருஷம் 4வது மாதம் மறுபடியும் வக்கரமாகும் பொழுது பொருளாதாரத்தில் அல்லது பொருளாதாரத்தை மக்கள் கையாள்வதில் புதுமைகள் வரலாம். அப்போ ஸ்கேம் குறையலாம், அந்த டிஜிட்டல் ஸ்கேம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கேம் குறையலாம். அதை முறைப்படுத்தினதுனால மக்கள் பயன்படுத்துறதுக்கு எளிதாகலாம். பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படலாம்னு சொல்லி காட்டுது. கடகம் என்பது மாநில அரசுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல குரு வந்து இருந்துட்டு குரு வந்து திருப்பி வக்கரமாகி இந்த இடத்துல ஒரு பெரிய ஆசிலேஷனில் இருக்குது. இது வந்து அதிசாரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜோசிக்காரங்க. அப்போ வந்து மாநிலத்துக்குள்ள ஏதோ ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலங்கள் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள் அதிகமாகி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மிதுனம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன், அப்போ அல்லது சொல்லித்தரது, கல்வி முறைகளில் ஒரு பெரிய மாற்றங்கள், புதிய சிஸ்டம், கல்விக் கொள்கைகள் அல்லது பரவலாக்கப்பட்ட கல்விக் கொள்கைகள், ஒரே கல்விக் கொள்கைகள், அது மாதிரி நம்ம இந்தியாவை பற்றி பேசுகிறோம், அப்படி தானே பேசணும், ஒரே கல்விக் கொள்கைகள் அது மாதிரி வரலாம் அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக இந்த குழந்தை பிறக்கிறது, ரொம்ப நாள் இழுத்துப்பட்ட நோய்கள், கண்டறியப்பட முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து 2026 நடக்கும்.